ஃப்ராங்க்லின் சந்திரபோஸ் அவர்களுடைய அடக்காரர்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபித்து நாம் இவரை அடக்கம் செய்யலாம். 23ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருந்தார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்று. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பனாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த தேவன் தம்முடைய ஆடுகளை மேய்த்து அவர்களுடைய ஜீவிய நாள் முழுவதும் தேவன் அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை தந்து தண்ணீரை தந்து தேவன் அவர்களை போஷிக்கிறார். சரீரத்திற்கு மாத்திரமல்ல, ஆத்துமாவுக்கும் தேவன் ஆறுதலை தந்து அவர்களை நடத்துகிறார். தன்னுடைய ஆடுகளை தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது கூட பொல்லாப்பு அணுகாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துகிறார். இதெல்லாம் ஏன் செய்கிறார் என்றால், முடிவு ஒரு நம்பிக்கை. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். இந்த உலகத்தில் தங்கியிருக்கிற வீட்டையும் நாம் ஒரு நாள் விடதான் வேண்டும். நம்முடைய சரீரமாகிய இந்த கூடாரமாகிய வீடை நாம் விட்டு போக வேண்டும். ஆனால் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு நமக்காய் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அன்பான ஐயாவுக்கு தேவன் கட்டின அவருடைய வீட்டிற்கு அவரை ஆயத்தப்படுத்தி தேவன் எடுத்துக்கொண்டார். நம்மோடு அவர்கள் இல்லை, ஆனால் கர்த்தரோடு இருக்கும்படி கர்த்தர் அவர்களை கொண்டு சென்றிருக்கிறார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்பிக்கையோடு இந்த இடத்துல நாம் அவருடைய சரீரத்தை நாம் பத்திரப்படுத்துகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தெசலோனிக்கர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது போல, கடைசி எக்காலம் தொனிக்கும், அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம். நிச்சயமாய் அந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இயேசு வரும்பொழுது இன்றைக்கு நாம் விதைத்திருக்கிற அன்பான ஐயாவுடைய சரீரத்தை தேவன் ஒரு மகிமையடைந்த சரீரமாக எழுப்பி என்றென்றும் இயேசுவோடு இருக்கும்படி கர்த்தர் அவர்களை சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் இந்த சரீரத்தை இந்த இடத்திலே பத்திரப்படுத்துவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து குடும்பத்தை நடத்துவாராக. இந்த நம்பிக்கையிலே நம்மை பெருக பண்ணுவாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிராங்க்லின் போசையாவுக்காக ஸ்தோத்திரம். தாய்கர்ப்பத்திலே ஜனித்த நாள் முதல் கடந்த நாள் வரைக்கும் அவரை நீர் பாதுகாத்து பராமரித்து ஆதரித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆண்டவரே பராமரித்து உலகத்திலே கவனிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளையும் நல்ல மருமக்கமார்களையும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஐயாவை மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராட்சியத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மாம்சத்தை இந்த இடத்துல இறக்கம் பண்ணுகிறோம். அவருடைய ஜீவன் ஒரு ராட்சியத்துக்குள்ளே வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரணிலே ஒப்பு கொடுக்கிறோம். பிரேத குழியில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிரேத குழியிலே ஐயாவை வைக்கிறோம். ஆனால் உங்களுடைய வருகையிலே ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த இடத்திலிருந்து உயிரோடு எழும்பி அவர்
உங்களுடைய ராட்சியத்துக்குள்ளே வரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த மகிமையான நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எக்காலம் நொறிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் அவருக்கு எதிர்கொண்டு போக மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு அவரை சந்திப்போம். இப்படியே எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடும்போது கடைசியாக ஐயாவுடைய சரீரத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் பின்னால் மேலே முடியும். ஜோதி தோன்றும் ஓர் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதாளைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராங்கீற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவற்றோ தேசத்தில் நாம் நின்று சந்திப்போம், பாடுவோம், ஆடுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் க்ஷேமமாய் நாம் இளைப்பாறுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அங்கே நம் இரட்சகர் என்றென்றோ ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் தேவன் கண்ணீரை துடைப்பார். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நாம் பிதாவினண்டை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். இடாண்மைகளை ஒழித்து அவரை வணங்கி துதிப்போம். என்பராயிற்றிலே
கரையெல்லாம் சந்திப்போ ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போ. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனை நான் கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்ன இயேசுவினுடைய திரு வார்த்தையை நம்பி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று இந்த சரீரத்தை நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே இந்த இடத்திலே நாம் விதைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மண்ணு போட விரும்புறவங்க நீங்க போடலாம். கர்த்தர் உங்களை நாளை மாலை 6 மணிக்கு அன்பான தாசனுடைய ஸ்தோத்திர கூட்டம் இப்பொழுது சபையில் வைக்கப்பட்டிருந்த சபையில நடக்கும். யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் அன்பாய் குடும்பத்தின் சார்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்வதா போதுமா? போதுமான்னு கேட்குறேன்.